ஐபிஎல் தொடரில் நடந்த பரபரப்பான லீக் போட்டியில டெல்லியை 12 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி த்ரில் வெற்றி பெற்றிருக்கு மும்பை. டெல்லியில நடந்த இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண மும்பை அணியில ரோஹித் சர்மா, ரிக்கல்டன் ஜோடி அதிரடியா தொடக்கம் தந்தாங்க. ரோஹித் 18 ரன்னுக்கு ஆட்டம் இழக்க ரிக்கல்டன் 41 ரன் சேர்த்து போல்டானாரு. அடுத்து சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா ஜோடி பட்டைய கிளப்ப மும்பை ஸ்கோர் உயர்ந்துச்சு. 40 ரன்னுக்கு சூரியகுமார் யாதவ் ஆட்டமிழக்க மறுமுனையில திலக் வர்மா அரை சதம் அடிச்சாரு. இறுதி கட்டத்துல நமன் தீர் வான வேடிக்கை காட்ட 5 விக்கெட் இழப்பிற்கு 205 ரன்கள் குவிச்சிச்சு மும்பை. அடுத்து 206 ரன் என்ற இலக்கை நோக்கி ஆடின டெல்லி அணிக்கு ஆரம்பமே ஷாக். தொடக்க வீரர் ஃப்ரெஷர் மெக்கர் முதல் பந்திலேயே ஆட்டமிழந்தாரு. ஆனா சுமார் 3 வருஷம் கழிச்சு ஐபிஎல்ல கம்பேக் தந்த கருண் நாயர் பவுண்டரிகளை பறக்க விட்டு மும்பையை கலங்கடிச்சிட்டாரு. பும்ரா ஓவரையே கருண் நாயர் அசால்ட்டா ஆட டெல்லி ஸ்கோர் தாறுமாறா எகிருச்சு. அதிரடி அரை சதம் அடிச்ச கருண் நாயர் 40 பந்துகள்ல 89 ரன் அடிச்சு ஆட்டமிழந்தாரு. அடுத்து வந்த டெல்லி வீரர்கள் கரண் சர்மா ஓவர்ல அடுத்தடுத்து ஆட்டமிழக்க போட்டி பரபரப்பாச்சு. அசுதோஷ் சர்மா இருந்ததால டெல்லிக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருந்த நிலையில பும்ரா வீசின 19வது ஓவர்ல அசுதோஷ் ரன் அவுட் ஆக அடுத்து வந்த வீரர்களும் அடுத்தடுத்து ரன் அவுட் ஆனாங்க. ஹேட்ரிக் ரன் அவுட்டால டெல்லி 193 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆக போட்டியில 12 ரன்கள் வித்தியாசத்துல மும்பை த்ரில் வெற்றி பெற்றுச்சு. பிரஷரை சிறப்பா கையாண்டு போட்டியை டெல்லி கிட்ட இருந்து வசப்படுத்திய மும்பை வெற்றி பாதைக்கு திரும்பி ரசிகர்களை கொஞ்சம் நிம்மதி அடைய வச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.